மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் பேசுகிறேன். அது எங்கிருந்து? கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறேன். நான் ப்ரொஃபஸர் சாரோட நேரடி, டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நான் பேசக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு, புணர்ப்பு தோஷம் உண்மையா பொய்யா? அது தோஷம் அப்படி என்று இருக்கிறதா? அது சரியா வருமா? புணர்ப்பு தோஷம்னா என்ன, எதன் அடிப்படையில் சொல்லப்படுகிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சந்திரனும் சனியனும் இணைவதனால், சந்திரனும் சனியும் இணைவதனால் புனர்பூசம் தோஷம் ஏற்படுகிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜோதிடர்கள் அனைவரும் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் சொல்வது சரியா, முறையா அப்படின்னு ஆய்வு செய்தார்களால், ஆனால் அதுதான் இல்லை. என்ன சொல்ற? எல்லாருமே புணர்ப்பு தோஷம் சொல்றாங்க, நீ மட்டும் புதுசாக சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா? காரணம், சந்திரன் எண்ணங்களின் தலைவன். என்னங்க? எண்ணங்களின் தலைவன், பயணங்களின் தலைவன், கற்பனைகளின் தலைவன், அன்பு பண்பு பாசம் நேசத்தின் தலைவன், தாய்ப்பாசம் மிகுந்தவன். மாறிக்கொண்டே இருக்கும் எண்ணங்களின் தலைவன், மாறக்கூடிய சிந்தனைகளினுடைய தலைவன், உணவுப் பொருட்களின் மீது நாட்டம் உடையவனாக, அதிக கற்பனை உலகம் உடையவனாக இருக்கிறான், சிக்கனம் நிறைந்தவனாக நிற்கிறான், கஞ்சகனும் நிறைந்தவனாக நிற்கிறான். இது சந்திரனோட குணம். சனியனோட குணம் தடை, தாமதம், தள்ளி போடுதல், முடிவு சொல்ல தெரியாது, தாழ்வு மனப்பான்மை, பொறாமை குணம், அடுத்தவர்களா பொறுக்காதவன், முதுகில் குத்துபவன், வஞ்சகன், நம்பிக்கை துரோகி, தாழ்மையான செயல்பாடுகளை உடையவன், எதிர்மறையாக பேசப்படும், இத்தனை குணமும் சனியிடம் உண்டு. இந்த ரெண்டு கோளோட இணைவும் சேரும்போது மனமானது குழப்பமடைகிறது, முடிவு எடுக்க முடியாமல் அந்த மனம் தவிக்கிறது, மனம் தள்ளி போடுகிறது, மனமானது தடையை ஏற்படுத்துகிறது, தாமதத்தை ஏற்படுத்துகிறது, தள்ளி போடக்கூடிய கூட அந்த மனம் ஏற்படுத்துகிறது. சனியனோட சந்திரன் சேரும்பொழுது முடிவுகள் அனைத்தும் குழப்பமான முடிவுகள், குழம்பி எதுவும் செறிவாக முடிவெடுக்க முடியாமல் அந்த முடிவு அனைத்தும் தடைபடுகிறது. குழப்பத்திலேயே ஒரு முடிவெடுக்க முடியாமல் குழம்பி எந்த ஒரு முடிவெடுக்கும்போது ஒரு தடை ஏற்படுகிறது. தடை, மனத்தில் தடை, எண்ணங்களில் தடை. அந்த சனியனோட தாழ்மையான எண்ணங்கள் இந்த சந்திரனுக்கு வந்துடும், தள்ளி போடும் மூலம் சந்திரனுக்கு வந்துடும், முடிவெடுக்க முடியாத விஷயங்கள் சந்திரனுக்கு வந்துடுது. அப்ப என்னாங்கன்னா உடனுக்குடன் முடிவெடுத்து செயல்படுவது சந்திரனால் இயலாது. சந்திரன் டக்கு டக்குன்னு முடிவு சொல்ல நினைக்கும், சனியனோடு சேரும் இணையும் பொழுது டக்கென்று எந்த முடிவும் சந்திரனால் எடுக்க முடியாது, முடிவு சொல்ல முடியாது. அந்த முடிவு, இவர்களோட முடிவு கேட்பது என்பது சரியாக வராது. இவர்களிடம் அந்த சந்திரனும் சனியும் இணையக்கூடிய இவர்களும் முடிவு கேட்பது சரியாக வராது. இதுதான் சரியான விதயம். ஆனால் தற்கால ஜோதிடர்கள், இன்று இருக்க ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சந்திரனும் சனியும் சேரும் பொழுது புணர்ப்பு தோஷம் என்று சொல்கிறார்கள். திருமணம் நடக்கவே நடக்காது, திருமணம் பிரிந்துவிடும், திருமணம் பிரிஞ்சு போயிடும், திருமணம் நடக்காது,
நடக்கிறது அவ்வளோ சாமானியப்பட்ட விஷயம் இல்லை. அப்படி நடந்தாலும் திருமணம் வந்து நிற்பதில்லை, முடிவுக்கு திருமணம் வந்து விடுகிறது. என்னங்க அது? அப்போ திருமணத்துக்கு உதவி செய்வது சந்திரன் சனியா? அப்போ 2ஆம் பாவம் குடும்பம் என்பது இங்கே, 3ஆம் பாவம் வந்து வீரியம் என்பது இங்கே, 5ஆம் பாவம் வந்து காதலும் அந்த வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணம் வரக்கூடிய அந்த இது எங்கே, 7ஆம் பாவம் காமஸ்தானம் இங்கே. இது அனைத்தும் சேரும்பொழுது திருமணம் வந்து நடைபெறுகிறது. இதெல்லாம் சப்போர்ட் பண்ணதான் உனக்கு கல்யாணம். ஆனால் 19ஆக நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? சந்திரனும் சனியனும் சேர்ந்தால் புணர்ப்பு தோஷம் என்று கதையை கட்டி பல திருமணத்தை நிறுத்துகிறீர்கள். அவர்களை பயமுறுத்துகிறீர்கள், படும் வாடிக்கையாளர்களை பயமுறுத்துகிறீர்கள், அச்சுறுத்துகிறீர்கள். ஏன், எதற்கு, எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. உங்களை கடவுளாக நினைத்து வருகிறார்கள் அந்த அப்பாவை மக்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? புணர்ப்பு தோஷம், அதனால் உனக்கு வந்து திருமணம் நடப்பது தாமதமாகும், அப்படி நடந்தாலும் சரியாக வராது, அந்த திருமணம் உங்களுக்கு வந்து நின்றுவிடும், நிச்சயதார்த்தத்தோடு நின்றுவிடும், மணவரை வந்து நிற்கும், இப்படின்னு ஒரு கதை கட்டி விடுறீங்க. ஏங்க, அவன் வர்றதே கல்யாணம்னு வரான். இதை சொன்னால் அவர்கள் பயப்பட மாட்டார்களா? அச்சப்பட மாட்டார்களா? இதுதான் நீங்கள் ஜோதிடம் சொல்வது லட்சணமா? என்னங்க, என்ன இது? அப்போ காலதேச வர்த்தமானம் எங்கே? ஜாதி மத நிறமேதம் எங்கே? யுக்தி சுத்தி அனுபவம் எல்லாம் எங்கே? யுக்தி உங்களுக்கு வேலை செய்யாதா? 19 சொல்லிட்டு போயிடுவீங்களா? சரிங்க, நீங்கள் சொல்வது இருக்கட்டும், தோஷமாக இருக்கட்டும், தயவு சொல்லுங்க. சந்திரன் சனி அவனுக்கு என்ன ஏன் இருக்குன்னு வச்சுக்கிங்க. என்னங்க சொல்லணும் நீங்கள்? தம்பி, குழப்பமடையாத, குழப்பிக்காத, குழப்பி ஒரு முடிவு எடுக்காத. அதாவது மெதுவா குழப்பாம ஒரு முடிவு எடு, அந்த முடிவில் நின்றுடு, மாற்றிக்கிட்டு இருக்காத. எண்ணங்களை குழப்பிக்கொள்ளாதேன்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணி வரும் வாடிக்கையாளருக்கு அட்வைஸ் பண்ணணும். தாழ்மையான எண்ணங்களை வச்சுக்காதப்பா, மெதுவாக செயல்பட ஆரம்பி. உடனுக்குடன் செயல்பட்டால் அந்த தடை வருது. மெதுவாக செயல்பட ஆரம்பி. எண்ணங்களை தாழ்மையாக மட்டும் வச்சுக்காம பார்த்துக்கோ, தனிமையாக வச்சுக்காம பார்த்துக்கோ. உன்னால் முடிவெடுக்க முடியல, கொஞ்சம் தள்ளி போட்டு மற்றவங்கள்ட்ட கேட்டு உனக்கும் எது சரிப்படுகிறதோ அந்த முடிவுலே போயிடு. குழப்பாகன்னு அவர்களுக்கு நீ சொன்னினா, நம்ம ஜோதிடர்கள் ஆகிய சொன்னோம்னா அது சரி, வாடிக்கையாளர் சந்தோஷமாக போகும். நீ 19ஆக எடுத்த உடனே சந்திரன் சனி சேர்ந்தா தோஷம், புணர்ப்பு தோஷம், கல்யாணம் ஆகாது, குழந்தை கிடைக்காது அப்படின்னு நீங்கள் 19 சொல்கிறது என்ன நியாயம்? அப்போ திருமணம் பண்ணக்கூடாது என்று நினைக்கிறீர்களா? அப்போ வாடிக்கையாளர் நிலைமை அவ்வளோதானா? தோஷம் இருந்துட்டு போகுமே. தோஷம் இல்லாத ஜாதகம் ஏதுப்பா தோஷம் இல்லாத ஜாதகம்? அந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் தோஷம் உண்டு. எந்த ஜாதகம் தோஷம் இல்லை ஒரு ஜாதகத்தை எடுத்து காட்டுக்க பார்க்கலாம். இல்லை, தோஷம் என்பது உண்டு, தோஷம் உண்டு. தோஷம் இல்லாத ஜாதகம் இந்த உலகத்திலே இல்லை. அப்படின்னு சந்திரன் சனியின் சேர்த்துட்டு போகுது. அது எனக்கு மெரினா பீச்சில் கொண்டு வைக்க முடியுமா? இவன் மெரினா பீச்லையும் கோடன் பீச்சிலையும் கொண்டு வைக்க முடியும், சனியனை மெரினா பீச்சிலையும் சந்திரன் கோடன் பீச்சில் கொண்டு வைக்க சொல்றீங்களா? ஓ, இது சேரும். 2 நாளுக்கு ஒரு சந்திரன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். சனியனை ஏதோ ஒரு நாள் சேர்ந்துருவான். அப்போ சேரக்குள்ள எண்ணங்களை குழப்பிக்காத நம்ம வந்து இந்த குணங்களை 2ஓட குணங்களை எடுத்து சொல்லி அவனை புரிய வைத்து அவனை அனுப்பி வைக்கிற வேலை தான் நம்ம வேலை. நம்மளை நம்பி வரான். சரியான வழிகாட்டியாக, சரியான ஜோதிடனாக, உண்மை பேசக்கூடிய ஜோதிடனாக ஏன் இருக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் பொய் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? தோஷம் தோஷம் என்று ஏன் பயன்படுத்துகிறீர்கள்? என்ன தோஷம் கண்டுபிடிச்சீங்க? யோ, இவன் தடை,
இது இவன் தடை. இவன் உடனுக்குடனே செயல்படும் நினைப்பான். தடையும் வேகமும் சேருகிறது. இவன் வேக வேகமாக போகணுமா, இவன் மெதுவா ஆமை மாரியும் போகணும்னு நினைப்பான். இது ரெண்டும் சேருது. அப்போ மெதுவா அப்படி படிப்படியான வரும். இவ்வளோதான். உடனுக்குடன் முடிவெடுத்து அவன் தடை பண்ணுவான் எண்ணங்கள்ல. மெதுவாக படிப்படியாக செயல்பாடுகளை செய்ய பழகுங்கள். குழப்பி கொள்ளாதீர்கள். குழம்பி ஒரு முடிவுக்கு வராதீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லி அவர்களுக்கு சரியான வழியை காட்ட வேண்டும். இதுவே ஜோதிடத்தில் ஒரு நல்ல ஜோதிடனுக்கு அழகு. பொத்தாம் பொதுவாக எடுத்த உடனே சந்திரன் சனி சேர்ந்தால் திருமண தடை, திருமண தாமதம், திருமணமே நடக்காது, அப்படி நடந்தாலும் நிற்காது. என்னங்க இது? என்ன ஜோதிடம்? இது ஒரு ஜோதிடமா? அப்போ சுக்கிரன்லாம் எங்கே காணா போட்டானா? திருமணத்துக்கு முக்கியமான ஆளே அவனும் இல்லை. 7ஆம் பாவம் காணா, 2ஆம் பாவம் குடும்பத்தை இணைக்கிறவன அவனையும் காணா, காதலுக்கு அந்த 5ஆம் பாவமும் போச்சு. இப்போ இது எதுவுமே தேவையில்லை. இது இருந்தால் திருமணம் நடக்காது. என்ன ஜோதிடம்பா அப்பா, நல்ல ஜோதிடம். இந்த மாரி 4 பேர் இருந்தீங்கன்னா மக்கள் அவங்க நடத்துறதுக்கு வந்துடுவான். இதுதான் நடக்கும். 19 தயவு செஞ்சு சந்திரன் சனி புணர்ப்பு தோஷம் என்று சொல்லி பயமுறுத்தாதீர்கள். ஜோதிடர்களை பயமுறுத்தாதீர்கள். மக்களை சரியான பாதைக்கு வழிநடத்துங்கள். மக்களை பயமுறுத்துவதை முன்னே நிறுத்துங்கள். புணர்ப்பு தோஷம் என்று ஒரு தோஷமும் கிடையாது. அந்த காரகத்துவம் சனியோட எந்த பொருள் செல்வோ அந்த காரகத்துவம் ஆதிபத்தியம் தடையாகிறது. இது எதார்த்த உண்மை. நீங்க என்ன புதுசாக பேசுறீங்க? சனியோட எந்த கோள்கள் இணைகிறதோ அந்த காரகத்துவம் ஆதிபத்தியம் தடையாகிறது. அது தடைதான். நீங்க என்ன புதுசாக ஒரு தோஷம், இந்த தோஷத்துக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க, இந்த தோஷத்துக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க. அது என்ன சாதிச்சீங்க இந்த பேர் வச்சு? நீ என்ன மக்களுக்கு செய்ய சொல்றீங்க? தோஷம் 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 சொல்லி பயமுறுத்துறவளையே செய்றீங்க. அதனால என்ன நன்மை நீங்க கண்டீங்க? சொல்லுங்க பாப்பா, என்ன நன்மை நீங்க கண்டீங்க? இது நன்மையா? ஜோதிடத்துக்கு ஒரு நன்மையா? இதுதான் ஜோதிடமான சேர்ந்து போறான். இதனால என்ன குறைஞ்சு போயிட்டீங்க? என் சனியன் சந்திரன் சேர்ந்து போறான். வாடிக்கையாளர் சொல்லி இப்படி இந்த குணம் இருக்குது, இந்த குணம் இருக்குது புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. எடுத்த உடனே தோசை. உங்களெல்லாம் நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல. தோஷம் இல்லை. வாடிக்கையாளர்களை பயப்படாதீர்கள். தோஷம் என்பது ஒன்று இல்லை. புணர்ப்பு தோஷமும் கிடையாது. பயப்படாதீங்க. அதெல்லாம் குறை கிடையாது. பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். புணர்ப்பு தோஷம் என்பது இல்லை. நன்றி, வணக்கம்.